ஹே ஹாய் guys, வெல்கம் பேக் டு பிரியா ஸ்டாக்ஸ். நான் இந்த வீடியோல டிஃப்ரெண்டான கலர்லயும் டிஃப்ரெண்டான ஷேப்ஸ்லயும் ஹெல்த்தியான சப்பாத்தி செய்யறது எப்படின்னு காட்டியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி மாவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உப்பு சோடா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் எண்ணெய் ஆட் பண்ணுவீங்க, சில பேர் எண்ணெய் ஆட் பண்ண மாட்டீங்க. ஸோ நானும் இதில் ஆட் பண்ணல. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 3 பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணி வச்சிருங்க. இது போல நீங்க இந்த மாதிரி பிரிச்சு வைக்கும் போதுதான் ஒரு கலர் இன்னொரு கலரோட ஒட்டாம இருக்கும். அதுக்காக நீங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்க இன்னொரு பவுல்ல கூட தனித்தனியா போட்டுக்கலாம். நான் இந்த ஒரு பிளேட்லயே மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக நான் இதுல தனித்தனியா வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி என்ன பண்றீங்களோ அது பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலருக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் தான், ஒன்லி பீட்ரூட் மட்டும் தான், அது வேற எதுவும் கலக்கல அதுல. நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலருக்கு வந்து பாலக்கீரை தான். எல்லோ கலருக்கு வீட்ல யூஸ் பண்ற மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்திக்கு மாவு பேசுற மாதிரி பிசைஞ்சு வச்சிருங்க. நம்ம ஆக்சுவலா சோடா மாவும் ஆட் பண்ணதுனால நம்ம இது பூரியாவும் போட்டுக்கலாம், சப்பாத்தியாவும் போட்டுக்கலாம். எங்க யாருக்கும் பூரி வேண்டாம் இன்னைக்கு, ஸோ அதனால நான் சப்பாத்தியாவே போட்டிருக்கேன். ஸோ இந்த சப்பாத்தி வீடியோ தான் இது. இப்போ இது ஒரு 50 to 20 மினிட்ஸ் அளவுக்கு ஈர துணி போட்டு மூடி வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டா ரெடி ஆயிட்டு இருக்கும் சப்பாத்தி மாவு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஷேப்ஸ்லாம் ரெடி பண்றதுக்காக இந்த பீட்ரூட் ஆட் பண்ண சப்பாத்தியை ஃபர்ஸ்ட் தேய்ச்சிடலாம். இதே மாதிரி 1 by 1 கிரீன் கலரும் எல்லோ கலரும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எனக்கு எப்பவுமே ஷேப் வராது. ஸோ இதில் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க. பட் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி மாவு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பிங்க் கலர் வந்து தேய்ச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு நான். இதே போலவே க்ரீனும் எல்லோவும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. அந்த நார்மல் சப்பாத்தியும் தேய்ச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. அப்போ தான் மற்ற ஷேப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எல்லா கலர் சப்பாத்தியுமே தேய்ச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷேப்பை ரெடி பண்ணலாமா? அதுக்கு நீங்கள் இந்த 3 கலரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லோ, கிரீன், ரெட் இது 3த்தையுமே ஆட் பண்ணி இப்போ இதை அழகா அப்படியே ரோல் பண்ணுங்க. இப்படி ரோல் பண்ணிட்டு இது ஸ்லைஸா பண்ணீங்கன்னா ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு திக்கா நம்ம சப்பாத்தி மாவுக்கு சின்ன ரவுண்டு பிடிப்போல அந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்லைஸா போட்டு எடுத்தீங்கன்னா அந்த ரோல் வந்து கரெக்டா வரும். இங்க பாருங்க, ரெயின்போ கலர்ல இருக்கு 3மே. ஆக்சுவலா இல்லை ப்ளூ கலரும் சேர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் போதும், ப்ளூ கலருக்கு நான் என்ன ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால நான் யூஸ் பண்ணல. இப்போ சப்பாத்தி மாவு போட்டு தேய்ச்சி எடுத்தீங்கன்னா இந்த ரெயின்போ கலர்ல இருக்க இந்த சப்பாத்தி வந்து ரெடி. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க இது. அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்கள எப்படியாச்சும் சாப்பிட வைக்கணும்ன்றது மட்டும்தான் எய்மே. நெக்ஸ்ட் இந்த பீட்ரூட் ஜூஸ்ல கொஞ்சமா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இந்த அளவுக்கு திக் பேஸ்டா ஆனதும் ஜல்லிக்கரண்டி மேல நார்மல் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அது இது மேல ஆட் பண்ணி இப்படி திருப்பி பிடிச்சி அது மேல ஒரு கொஞ்சமா ஸ்பூன்ல போட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பின்னாடி கொஞ்சம் அந்த டாட் இடத்துலலாம் அந்த இடத்துல அதே மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இதை அந்த ஷேப்புக்கு, ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டா. இப்போ இந்த டிசைனும் ரெடி. பாத்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. குழந்தைங்க விருப்பமா சாப்பிடுவாங்க ஆர்வமா இதெல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெட் அண்ட் கிரீன் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பீஸ் மாதிரி கட் பண்ணுங்க. நான் இப்போ இந்த கிரீன் கலர் கட் பண்ண மாதிரியே அந்த ரெட் கலரும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெடியா. இப்போ இந்த சப்பாத்தி மேக்கரை லைட்டா மாவு போட்டுட்டு அது மேல இந்த மாதிரி ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரீன் கலர் ஆட் பண்ணும்போது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, மேல இருக்கிறத வந்து அப்படியே விட்டுருங்க. ரெண்டாவதா இருக்க அந்த ரெட் கலர் வந்து எடுத்து இந்த மாதிரி மேல வச்சிருங்க. அது போலவே அந்த 4th ஒன்னும். இப்போ அந்த லாஸ்ட் 5th ஒன் வந்து கீழே ஆட் பண்ணிடுங்க. இதே மாதிரி கிரீன் கலர்லயும் 5 வைங்க, இல்ல 4 உங்களுக்கு எத்தனை அளவு வருதோ அந்த மாதிரி வைங்க. நான் இங்க 4 and 5 வச்சிருக்கேன். இப்போ இது மேலேயே லைட்டா மாவு ஆட் பண்ணி இப்போ தேய்ச்சி உங்களுக்கு ஏற்ற ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஷேப் வேணா ஹார்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க, இல்ல ஸ்கொயர் வேணும்னாலும் கட் பண்ணிக்கோங்க, இல்ல ரவுண்ட் ஷேப்பே வேணும் அப்படின்னாலும் என்ன மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் முடியல தான் வச்சு கட் பண்ணேன். அவ்வளவுதான் இந்த 4 ஷேப்புமே, அவ்வளவுதான் இந்த 4 டிசைனுமே. இது எல்லாமே சப்பாத்தியா அழகா சுட்டு எடுத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எதனா ஒண்ணு பிடிச்ச மாதிரியோ இல்ல டிஃப்ரெண்டாவோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி விருப்பமா சாப்பிடுவாங்க அவங்க. மோஸ்ட்லி நீங்க கிட்ஸுக்காக தான் செய்ய போறீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்ல பட்டராவது ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் விருப்பமா சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு பைட்லே ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இது கூட மோஸ்ட்லி இந்த எக் பொரியல் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. நீங்க பாத்துக்கோங்க, உங்க வீட்டு குழந்தைங்க என்னென்ன பிடிக்குதுன்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இதே போல வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளவுதான், இதோட நம்ம டெய்லி போற மினி விளாக் பார்க்கலாம். பாய்.